உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க மட்டும் இன்னைக்கு இங்க இல்லாம இருந்திருந்தா என் பாடு பெரிய ஆபத்துல முடிச்சிருக்கோம். சுதா, இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே என்னைக்குமே நான் உன் கூட தான் இருப்பேன். எந்த ஆபத்து வந்தாலும் முன்னு தடுத்துருவேன். அது சரி, இங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாங்க? சண்டையிலும் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒருத்தர் கூட சப்போர்ட்டே வரலையே. எல்லாம் காக்கா கூட்டம். ஒரு கல்ல தூக்கி போட்டா பறந்து போயிடும். ஆனா நீங்க அப்படி இல்லையே. சுதா, நீ விமான நிலையத்துல வெக்ஸானதை பார்த்ததுல இருந்தே உன் மேல எனக்கு ஒரு பச்சாதாபம். இனிமே உனக்கு உதவி செய்யறதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். அடே அப்பா, நீங்க பாட்டு ஆட்டத்துலதான் எக்ஸ்பர்ட்டா நினைச்சேன். பெரிய பலசாலியாவும் இருக்கீங்களே. குவைட் நேச்சுரல். உன்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் பக்கத்துல இருந்தா கோழைக்கு கூட பலம் வந்துருமே. சுதா, உங்ககிட்ட ஏதோ தடி பசங்க கலாட்டா பண்ணங்கன்னு கேள்விப்பட்டேன். உடனே போய் நல்ல ஆம்பளைங்க பார்த்து ஒரு 4 பேரை கூட்டிக்கிட்டு வா. அண்ணே, ஒருத்தரும் வேண்டாம். சரியான ஆம்பளையா மிஸ்டர் ராஜ் ஒருத்தர் நின்னு சமாளிச்சிட்டார். ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலே நீ ஆம்பளைதான்டா. பரவாயில்லையே, அண்ணன் ஏமாத்தினாரு, தம்பி காப்பாத்தினாரு. அப்போ கதை அப்படி போகுதோ? அப்ப போகல, இப்பதான் கதை இப்படி போகுது. எப்படி போகுது? கமான் சுதா. என்னடா எவன்டாவை என் தங்கத்துக்கிட்ட வம்பு பண்ணுவேன்? உண்மையிலே தைரியம் இருந்தா என்கிட்ட ஒண்டி கொண்டு நின்று பாரு பாப்போம். அண்ணே, இங்க யாரும் கிடையாது, எல்லாரும் போயிட்டாங்க. அப்படிங்களா? அரஞ்சல செவுத்துல போய் ஓட்டுவேன். எங்களுக்கு தெரியாது, யாரும் இல்லைன்னு நான் குரல் கொடுத்திருக்கேன். அண்ணே, யாரும் வராம போல இருக்கு. மோகன், என்னுடைய முயற்சினால இந்த ஃபேக்டரி உருவாக்கி இருந்தாலும் நீ இதுக்கு ஜெனரல் மேனேஜரா வந்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு நிம்மதி அடைச்சு. சார், உங்களை மாதிரி நல்லுள்ளம் படுத்த வேலை செய்யறதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். அது சரி, மணி 5 ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு போல, கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறமா போறேன் சார். நோ, யூ ஆர் யங் மேன். அதோட ஃபாரின் கேர்ள வேற கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற. மாலை பொழுது உங்க 2 பேருக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கணும்ப்பா. புறப்படு. தேங்க்யூ சார். மீனா, என்னங்க, உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லாரையும் பிடிச்சிருக்கு. எங்க பாஸ்ல இருந்து ஸ்டாஃப்ஸ் வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க. மீனா, அதெல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஆனா ஒரு வகையில தான் என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. என்ன? வாட்ஸ் தி மேட்டர்? ப்ளீஸ் டெல் மீ. பெரிய இடத்துல எனக்கு வேலை கிடைச்சு அவங்களே நமக்கு வீடும் தந்து எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஆனா நாம 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி இதையெல்லாம் இங்க இருந்து அனுபவிக்கிறதுக்கு உன்னுடைய மாமாவும் அத்தையும் நம்ம கூட இல்ல. பாத்தியா, என்னாலதானே உங்களுக்கு இந்த நிலைமை? உங்க அப்பா அம்மா ஏற்பாடு செய்த பொண்ணையே நீங்க கட்டி இருந்தா? அவங்க ஏற்பாடு செஞ்சது யாருக்கு தெரியும்? அப்படியே ஏற்பாடு செஞ்சிருந்தாலும் அந்த பொண்ணை எனக்கு பிடிக்க வேண்டாமா? மீனா, அந்த இடத்துக்கு எல்லாம் போயிடாத. என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்க அப்பா அம்மாவோட நீயும் இருந்தா உனக்கு பொழுது ஹோம்லியா போகுமே நினைச்சேன். அதுக்கு மாறா நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நீ இப்படி தன்னந்தனியா இருக்கேன்னு தான் வருத்தப்படுறேன். நான் ஒண்ணும் தனியா இல்லையே. எனக்கு தான் ஆல் இன் ஆல் ஹெல்ப்புக்கு ஒரு லேடி அசிஸ்டன்ட் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே. ஆமா, அது எங்க போனா? ஜல்லி, ஜல்லி. எஸ், வருது. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன ஜல்லி, பெயிண்ட் பிரஷ்மா வர்ற? ரொம்ப பிஸியா? எஸ் சார், நம்ம சாமுவேல் அறைக்கு அம்மா கொஞ்சம் டச்சப் கொடுக்க சொல்லுச்சு. சாமுவேல் அறையா? ஆமா சார், அந்த அறையில தானே ஆகாத காரியம் செய்யறோம். ஆகாத காரியம் செய்யணுமா? நீ என்ன சொல்ற? ஆமா சார், துன்றதுக்கு அந்த அறையில தானே ஆகாத காரியம் செய்யறோம். ஓ, திங்கிறதுக்கு ஆகாரம் செய்யற அறைய சொல்றியா? எஸ் சார், அந்த அறை தானே சாமுவேல் அறை. சாமுவேல் அறையா? அடடே, சமையல் அறைய சொல்றியா? ஆமா சார், அங்கதான் அம்மா கொஞ்சம் டச்சப் கொடுக்க சொல்லுச்சு. என்ன சார், இது தெருவுல உனக்கு? ஒன்னும் தெரியல. உன் தமிழ நீ தான் புரிஞ்சுக்கணும். ஓ மை குட்னஸ், எனக்கு எல்லாம் வருது. வேற என்ன வரலங்கிற? இந்த தமிழ் தான் வாயில வருது இல்ல. மீனா, இங்கிலீஷும் தமிழ் தெரிஞ்ச பொண்ண வேலைக்கு வச்சா உனக்கு உதவியா இருக்குமே இவளை ஏற்பாடு பண்ண. இப்ப இவ பேசுற தமிழ பாக்கும்போது நீ பேசுறதே 1000 டைம்ஸ் பெட்டர். தேங்க் யூ. தமிழ்ல சொல்லு. நன்றி. அம்மா வாயில தமிழ் ரொம்ப அழகா வருது. என் வாயில தான் இந்த தமிழ் தலலாறு. ஆமா, நல்லாரு. ஏன் ஜல்லி, என்ன தேடி யாராவது வந்தாங்களா? எஸ் சார், நம்ம குடம் பக்கம் தண்ணீர் கால் ஜலம் இல்ல, அது வந்தது.
எது குடம் பக்கம் தண்ணீர் கால்ஜல வந்ததா? ஓ, பைப்ல தண்ணி கம்மியா வந்ததா? ஐயோ ஐயோ, இந்த திமில் என் பேச்சில வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்குது சார். நம்ம குடம் பக்கம் தண்ணீர் கால் ஜலம் இல்ல, அந்த ஆளு வந்தது. எது கோடம்பாக்கம் தனிகாத்துல வந்தாரா? ஆமா சார், அந்த ஜலம் தான் வந்தது. இந்த விசிட்டிங் கார்டு குத்துது. வேற ஏதாவது போன் கீழ வந்துச்சா? வந்தது. நான் தான் வந்து போச்சு. என்ன வந்தது? காரவட திம்பியா? சூடா இருந்தா திம்பேன். துன்றதில்ல சார், போன்ல காரவட திம்பியா கேட்டுது. போன்ல காரவட திம்பியான்னு கேட்டுதா? என்ன உளற? ஐயோ ஐயோ, நம்ம காரவட திம்பியா இல்ல, அந்த ஆளு போன்ல உன்னை கேட்டுது. ஓ, காரமட திம்மையா என்ன போன்ல கேட்டாரா? எஸ் சார். கஷ்டம். ஆமா சார், ரொம்ப கஷ்டம். உனக்கு என்ன கஷ்டம்? தமிழ் கஷ்டம். ஐயோ. ஜல்லி, நீ போய் டிஃபன் அரேஞ்ச் பண்ணு. மீனாமா, பலம் இல்ல. பலம் இல்லையா? என்ன சொல்ற? ஆமா சார், கொஞ்சம் கூட பலம் இல்ல. ஓஹோ, வேலை செய்யறதுக்கு உனக்கு பலம் இல்லைன்னு சொல்றியா? ஐயோ ஐயோ, அது இல்ல சார், துன்றதுக்கு பாலப்பழம், மாம்பழம், பிலாப்பழம் ஒரு பலம் இல்ல. ஒரு பலமும் வேண்டாம், நீ போய் காஃபி ரெடி பண்ணு போ. தமிழ கொல்றிய. சாரி சார், என் தமிழ்ல ஏதாவது திமிர் இருந்தா நீங்க தான் மண்ணடிச்சுக்கணும். மண்ணடிச்சுக்கணுமா? ஆமா சார், நீங்க தான் மண்ணடிச்சுக்கணும். ஓஹோ, மன்னிச்சுக்கணும் அப்படி சொல்றியா? எஸ் சார். ஜல்லி, உன்னை வேலைக்கு வச்சுட்டு நான் மண்ணை மட்டும் எடுத்து அடிச்சுக்கிட்டா போதாது, கல்ல எடுத்து அடிச்சுக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வா போ, போய் சீக்கிரம் ரெடி பண்ணு. மீனா, நாளைக்கு எனக்கு ஹாலிடே. ப்ரோகிராம்ஸ் எல்லாம் உன் இஷ்டப்படி. ஓகே? ஓகே.